ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கை இசைக்கலைஞர்களின் ஒருங்கிணைந்த கூட்டணியுடன் ஜனாதிபதி செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார். கிராமப்புற மக்கள் இழந்த கலாசார வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கு திறந்த வெளியரங்கு இசை கச்சேரிகளை நடத்தும் கலைஞர்களின் பங்களிப்பை ஜனாதிபதி பாராட்டினார். இப்பின்னணியில் ஒழுக்க ரீதியிலான பிரஜைகளை உருவாக்க முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி கலைஞர்களின் தொழில் ரீதியான மற்றும் சமூக பொறுப்புகளையும் எடுத்துக் கூறினார். வடக்கையும் தெற்கையும் இணைக்கக்கூடிய கலாசார பாலத்தை கலைஞர்களுக்கு கட்டியெழுப்ப முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதிலும் கலாசார புத்துணர்ச்சியை உருவாக்கும் உண்மையான நோக்கம் தற்போதைய அரசாங்கத்துக்கு இருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். திறந்த வெளியரங்கு கலைஞர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு அந்த சந்தர்ப்பத்திலேயே போதிய அளவு தீர்வை வழங்குவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்ததுடன் இதில் கலந்து கொண்டவர்களின் பாராட்டையும் பெற்றார். இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஜனாதிபதி அதிகாரிகளை பணித்துள்ளார். இலங்கை இசைக்கலைஞர்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி கருத்து வெளியிட்ட பாடகர் ரொஷான் பெர்னாண்டோ நாட்டில் புதிய அரசியல் கலாசாரம் தற்போது உருவாகியுள்ளதாகவும் அதில் பங்காளர்கள் ஆவதற்கு கலைஞர்கள் விருப்பத்துடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.